வணக்கம் நண்பர்களே. திரு லட்சுமி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் ப்ரீ வெட்டிங் ஷூட்டு முடித்து வீட்டுக்கு வந்ததுமே நம்ம மகா சொல்லியிருப்பாங்க. அங்கே வச்சே அக்கா நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னதுன்னு உனக்காக நான் பேசுகிறேன் மகா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வீட்டுக்கு வந்ததை தெரிஞ்ச உடனே நம்ம காஞ்சனா வராங்க. இன்னி வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. வாரேம்மா அப்படின்னு ஆனால் அதுக்கு முன்னாடி நான் கம்பெனிக்கு போய் ஆகணும். ஏன்னா கணக்கு வழக்கு எல்லாம் சரி கிடையாது. நான் சித்தி கூட கம்பெனிகிட்ட போய் எல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற நேரமே இங்கே கவிதாவுக்கு அடிவயிறு கிடங்குது. ஆனால் இதை தடுக்கணும்னா வேறு வழியே இல்லை அப்படின்னு அந்த இடத்துல ஹோட்டலில் வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்து வச்சுருப்பாங்க. நம்ம திருவையும் மகாவையும் கிட்ட ஒன்றா க்ளோஸாக இந்த கௌதம் கடத்தி கொண்டு மகாவை படுக்க வச்ச அந்த வீடியோ ஃபுட்டேஜை தூக்கி காட்டுறாங்க. ப்ரீ வெட்டிங் ஷூட்டில் உனக்கு தெரியாமல் அந்த மகா உன் புருஷனாக போகிற திருவா வளைச்சி போட பார்த்துருக்கா அப்படின்னு அந்த இடத்த காட்டி ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுறாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் தான் பார்த்தோன்னா நம்ம மகா செய்த தியாகம் நம்ம திவ்யாவுக்கும் திருவுக்கும் தெரிய வருது. அந்த ஆள் அந்த டெடி பியர் மாதிரி ட்ரெஸ் பண்ணக்கூடிய ஆள் வரலை அப்படின்னு சொன்ன உடனே இவ அதை ஏற்று நம்ம ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்காக இதெல்லாம் தாங்கிட்டு இருந்திருக்கா. மகா இவ்வளோ பெரிய தியாகத்தை பண்ணியிருக்கா அப்படின்னு அந்த இடத்துல மகா எங்கள் மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்கா அப்படின்னு அந்த இடத்துல சந்தோஷப்படுறா அவங்க நம்ம திவ்யா. இந்த சைடு பார்த்தோன்னா ப்ரீ வெட்டிங் ஷூட்டு நல்லபடியாக முடிஞ்சிச்சு. நம்ம சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னு அந்த இடத்துல திருப்தி இருக்குது அப்படின்னு திருக்கிட்ட நம்ம திவ்யா சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இனி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு வீட்டுக்கு அங்கேருந்து கிளம்புறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மகா திவ்யா கிட்ட கேட்குறாங்க, அக்கா உங்கள் மேலே உங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ அன்பு இருக்கும். ஒத்தை ஒரு பொண்ணாட்டு உங்களை பெற்று வளர்த்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்கன்னா அம்மா தயவு இல்லாமல் முடியாது. நீங்கள் என் மேலே உள்ள கோபத்தில் உங்கள் அம்மா கிட்ட பேசாமல் இருக்கிறது தப்புக்கா. நீங்கள் பேசி ஆகணும். எனக்காக உங்கள் அம்மாட்ட பேசுங்களேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லணும். சரி உனக்காக நான் எங்கள் அம்மா கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மகா சொன்னதுக்காக திவ்யா காஞ்சனாட்ட பேச தயாராகிட்டாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா வீட்டு சேர்ந்தாச்சு. நம்ம காஞ்சனாவும் என் பொண்ணு வந்தாச்சு, அவளை கூட்டிகிட்டு வரணும், நான் பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு வராங்க. இங்கே வந்ததும் நம்ம திவ்யா கிட்ட இந்த பாரு எதுக்காகடி எனக்கு மேலே அவ்வளோ கோவத்தில் இருக்க, இப்போ தான் ப்ரீ வெட்டிங் ஷூட்டு முடிஞ்சாச்சா, வீட்டுக்கு வா, நீ 2 நாள் ரெஸ்ட் எடுத்துக்க அப்படின்னு சொன்னாரா. அம்மா நான் வாரேன், ஆனால் இன்னைக்கு வரமாட்டேன். எதுக்கடி இன்னைக்கு வரமாட்டேன், இன்றைக்கி எனக்கு கணக்கு வழக்கு பார்க்கணும். ஆஃபீஸில் ஏகப்பட்ட ஃபைலில் குளறுபடி இருந்த மாதிரி இருக்குது. அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன்னா அதெல்லாம் சால்வ் பண்ணால் தான் என்னால் திருப்தியாக இருக்க முடியும். திருவோட ஆஃபீஸில் இனி எனக்கும் பங்கு இருக்குல்ல, அவனோட ஆஃபீஸ் கணக்கு வழக்கெல்லாம் நான் சரியாக பார்க்க வேண்டியது இருக்குமா, அதனால் இன்றைக்கி வரல நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்கிற நேரமே நம்ம கவிதாவுக்கு கறி கிளங்குது. என்னடா இது கூத்தாக இருக்குது, இவங்க உயிரோடையே வரக்கூடாதுன்னு கௌதமையும் ஆட்களையும் விட்டு எவ்வளவோ பண்ணணும். ஆனால் இப்போ 2 பேரும் உயிரோட்டி இங்கே என்னென்னா அடுத்த கணக்கு வழக்குக்கு ஆஃபீஸுக்கு வரவும் தயாராகிட்டாவ. இப்போ இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு அந்த இடத்துல கவிதா மண்டையை பிடிச்சிட்டு வேறு வழியே இல்லை. அன்னைக்கு ஹோட்டலில் நடந்த ஃபுட்டேஜை திவ்யா கிட்ட காட்டிட வேண்டியதான். அப்போனா இவ இந்த கணக்கு வழக்கு பார்க்காம இருப்பா அப்படின்னு அந்த இடத்துல தந்திரமாக நம்ம கவிதா ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க. வசமாக நம்ம திவ்யாவை கூடுறாங்க. நீ ப்ரீ வெட்டிங் ஷூட்டை என்ஜாய் பண்ணியா திவ்யா, உன்னை பார்த்தா அப்படியே இல்லையே, நீ நினச்சது ஒன்று அங்கே நடந்தது ஒன்று, அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு அந்த இடத்துல உனக்கு தெரியாது, இந்த திரு உன்னை ஏமாற்றி துரோகம் பண்ணியிருக்கான் பார்த்துக்கிறியா அப்படின்னு மொபைலில் திருவும் நம்ம மகாவும் சேர்ந்து படுத்திருந்த அந்த ஃபோட்டோவை காட்டுறாங்க. திவ்யா சாக்காராங்க. சித்தி உங்களுக்கு இந்த ஃபுட்டேஜ் எப்படி கிடச்சி அப்படின்னு ஒரு ஷாக்கிங் இதை கேட்குறாங்க. நம்ம திவ்யா மண்டையை பிச்சுக்கிடுறாங்க. அப்போ தான் நம்ம மகாவையும் திவ்யா கூப்பிட்றாங்க. இந்த ஃபோட்டோவை சித்தி காட்டியிருக்காங்க. என்ன தான் நடந்துச்சு ஆக்சுவலாக அப்படின்னு சொன்னார். அக்கா எனக்கு ஒன்றுமே தெரியலக்கா, நான் வெளியே அந்த தீ போட்ட இடத்துக்கிட்ட தான் படுத்திருந்தேன். அது பிறகு காலையில் முடிச்சு பார்த்தா இவங்க ரூமுக்கு வந்திருந்தேன். ஆனால் உண்மையாட்டே நான் அங்கே வரலை, யார் தூக்கி கொண்டு என்ன அங்கே கொண்டு போட்டாங்கன்னே எனக்கு தெரியலக்கா அப்படின்னு
அப்படின்னு வந்து சொன்னார். எனக்கு புரிஞ்சுட்டு, சித்தி நீங்கள் தானே மகாவை இந்த என்னையை வந்து பிரிக்கிறதுக்காக ஆட்களை விட்டு இந்த வேலையை நீங்கள் தான் பார்த்துருக்கிய அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒன்று கொடுத்து நம்ம கவிதாவின் மூக்கை உடைக்கிறாங்க. நீங்கள் தானே என்னை ஃபாலோ பண்ணி அந்த இடத்துக்கு வந்து இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணினது நீங்கள் தான் அப்படின்னு வந்து கையும் களவுமா கவிதாவை வந்து பிடிச்ச உடனே அடடா நம்ம வாயை கொடுத்து மாட்டிட்டோம் இப்போ தெரிஞ்சு போச்சு, இந்த விஷயம் தெரிந்தால் இவ்வளோ சீப்பாட்டு பிஹேவ் பண்ணது நானா அப்படின்னு வந்து அந்த இடத்துல எனக்கு மரியாதையை நானே இழந்துருவேன் போல இருக்கு அப்படின்னு வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம மகா போய் சொல்கிறாங்க, இந்த பாருங்க நம்ம அன்னைக்கு நான் உங்கள் வீட்டில் உங்ககிட்ட படுத்திருந்தேன்னா அது நான் வரல, யாரோ தூக்கி போட்டாங்கன்னு சொன்னேன்ல, அது வேறு யாரும் இல்லை, உங்கள் அத்தை தான் இப்படி ஒரு செட் பண்ணியிருக்காங்க. யார்? கவிதா அத்தை அப்படின்னு வந்து சொல்ல நேரம், இவ்வளோ கீழ்த்தரமாக நடந்துக்கிட்டாங்க, எதுக்காக உனக்கு மேலே உள்ள கோபத்தில் உன்னை பிரிக்கிறதுக்கு மகா கிட்ட இருந்து இந்த வீட்டை விட்டு விரட்டணும்னு இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிடுவாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம கவிதாவை வந்து வெளுத்து எடுக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாங்க.